இப்ப இந்த சுன்னத்துல் ஜமாத் கொள்கைய பேசிட்டு இருக்கிறீங்க. எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த சுன்னத் ஜமாத் கொள்கைங்க சத்திய கொள்கை. ம். இந்த கொள்கைய வந்து நீங்க எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க பேசுறதுக்கு? அது மாரி நீங்க சத்திய கொள்கைய நீங்க முன்னெடுக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் மாரி, அந்த மாரி ஏதாவது வந்த அனுபவங்கள் இருக்குதா? ஒரு சமயம் மட்டும்தான் ஒருவரே ஒரு நடு ராத்திரி, ம். அதாவது நைட்டு 1 மணிக்கு மேலாக தொடர்ந்து பல இரவுகள் ஃபோன் அடித்து சரியான வசைபாடுதல் தான். ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அரபி துறையில பாரம்பரியம் நிறைந்த புதுக்கல்லூரியில 2019ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. பிஹெச்டி முடிச்சிருக்கிறீங்க. இதனுடைய அனுபவங்கள் எப்படி? எப்படி எந்த வகையில பண்ணீங்க? எப்படி செஞ்சீங்க? அதாவது குர்ஆனிலே இடம்பெற்ற எண்களை பற்றிய ஆய்வு எண்கள் அப்படிங்கிற சம்பந்தமா எண்கள் பண்ணியிருக்கீங்க. சம்பந்தமாக இதை எடுத்து இரவுலால் அதை நிறைவு செய்தேன். இந்த தலைப்பை நான் எடுக்க காரணம் என்ன கேட்டால், இந்த களியக்காவலி விவாதம் தான் தமிழகத்தில் நடந்த முதல் விவாதம். அசத்திய கொள்கைக்கும் சத்திய கொள்கைக்கும் நடைபெற்ற முதல் விவாதம் களியக்காவலி விவாதம் தான். இந்த விவாதத்துக்கான பின்னணி என்ன? ஏன் விவாதம் நீங்க பண்ணீங்க? அந்த விவாதத்தை வந்து நீங்க தான் முன்னெடுத்து செஞ்சீங்க. அந்த விவாதத்தை ஏன் துவக்குனீங்க? இந்த விவாதம் நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்ப உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வா, இப்ப தாங்க வந்து அபுத்தலாயில் ஆதாரங்களின் தந்தை அப்படின்னு சொல்லி தான் இப்ப சமீப காலமா அறியப்படுறீங்க. இப்ப இந்த அபுத்தலாயில் அப்படின்ற ஆதாரங்களின் தந்தை அப்படின்ற இந்த பெயர் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? யார் வச்சாங்க? அந்த ஜமாலியா மதரசால இருந்து உஸ்தாதா நின்றதுக்கான என்ன காரணம்? ஏன் நின்ட்டீங்க? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பாதுகாப்பதற்காகவும் உலக முடிவு நாள் வருகின்ற வரை அதை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த தேர்ந்தெடுப்பில் ராயபுரம் மதனி மீலாத் கமிட்டியும் ஒன்று என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். சையதுல் அன்பியா, நம் உயிரினும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த மீலாது விழாவை முன்னிட்டு 12 நாட்கள் தொடர் நிகழ்ச்சிகள், சையதுல் அவுலியா கௌசல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசல்லாஹு சரஹுல் அசீஸ் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு 11 நாட்கள் தொடர் நிகழ்ச்சிகளும், எஜமான் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு 10 நாட்கள் தொடர் நிகழ்ச்சிகளும், 4 ஹலீஃபாக்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவுகள் என மார்க்கம் சார்ந்த பல்வேறு சேவைகளை செய்வதற்கு மதனி மீலாது கமிட்டியை அல்லாஹ் ஒரு காரணமாக வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டுமல்லாமல் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுதல், கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற பல்வேறு சமூக முன்னெடுப்புகளையும் காலத்திற்கேற்ப அவ்வப்போது செயல்படுத்தி வருகிறது மதனி மீலாது கமிட்டி. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்காக, அந்த கொள்கையை பாதுகாப்பதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த கண்ணியத்திற்குரிய பெருமக்களின் அர்ப்பணிப்பும் தியாகமும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லப்பட்டே ஆக வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பாதுகாப்பதற்காக தாங்கள் கடந்து வந்த பாதையை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் செயல் திட்டம் வகுக்கப்பட்டு அதற்கான பாதை நிர்ணயித்து அந்த பாதையில் தெளிவான இலக்கோடு பயணப்பட்டு வருகிறது மதனி மீலாத் கமிட்டி. அந்த வகையில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையின் சமகாலத்திய முகமாக அறியப்படுகின்ற அசத்திய கொள்கைகளுக்கு எதிராக குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் சத்திய கொள்கையை உரத்து பேசுகின்ற சென்னை ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரி மற்றும் மல்லிப்பட்டினம் ஹஸ்னுல் ஹாத்திமா மகளிர் அரபிக் கல்லூரிகளின் முதல்வர், சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் அபுத்தலாயில் டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹலரத் பெருந்தகை அவர்கள்
இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வாஞ்சையோடு வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி சார் இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய அருளால் நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சார். பிஸி ஷெட்யூல் உங்களுக்கு. இருந்தாலும் கூட இந்த மதனி மீலாது கமிட்டி எடுக்கக்கூடிய இந்த நேர்காணலுக்கு உங்களுடைய டைம் அலாட் பண்ணி வந்திருக்கிறீங்க. ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் சார். அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன். சார். சார் இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு ஆளுமைகள பார்க்குறோம். உதாரணத்துக்கு பெரிய பெரிய இறைநேசர்கள், இமாம்கள்லாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு புகாரி இமாம். இப்ப இவங்க இவ்வளோ தூரம் புகாரி ஹதீஸ் கிதாப் அப்படிங்கிறது உலகளாவிய அளவுல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒண்ணு. இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு பின்னால ஒரு காரணமா அவங்களுடைய தாயினுடைய துவா இருக்கிறத வரலாறு மூலமா பார்க்குறோம். அவங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய துவாக்கள் இருக்கிறத பல்வேறு ஆளுமைகளுக்கு பின்னால பார்க்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேக் அப்துல்லா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டதுக்கு பின்னால, ஏதோ ஒரு தர்கால அடங்கியிருக்கக்கூடிய வலிமார்கள் இறைநேசருடைய பெயரத்தான் உங்களுக்கு சூட்டுனதா நாங்க கேள்விப்பட்டோம். இதனுடைய உண்மைத்தன்மை என்னவா சார்? என்னுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக குழந்தை இல்லாம தான் ஓ! இருந்தாங்க. பன்னெடுங்காலத்துக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை ஈன்றெடுத்தாங்க. அந்த குழந்தையும் பிறந்தது உடனேயே இறந்துருச்சு. அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு என்னை ஆ. ஈன்றெடுத்தாங்க. அதற்கு முன்பாக பல இறை நேசர்களை வசீலாவாக வைத்து இறைவனிடம் மன்றாடிக்கிட்டே இருந்தாங்க. மாஷா குழந்தை வேணும், குழந்தை வேணும்ண்டு. அந்த இறை நேசர்கள்ல முக்கியமானவங்க தான் பிரான்மலை. ஆ. அதாவது திருமயம், காரைக்குடி, திருப்பத்தூர், புன்னமராவதி பக்கம் இந்த சைடு. புன்னமராதி பக்கத்துல தான் இருக்கு இது. மலைக்கு மேல தான் அந்த ஜியாரம் ஓ! இருக்குது. சரி. அங்க ஜியாரத்துக்கு போய் அவங்கள வசீலா வைத்து இறைவனிடம் கேட்டாங்க. அல்லாஹு தஆலா ஆண் குழந்தைய கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இவர்களை வசீலா வைத்து இறைவன்ட்ட கேட்டோம். அல்லாஹும் கொடுத்திருக்கிறான். அவர்களுடைய பெயரை சூட்டிருவோமே அப்படின்னு மாஷா சொல்லி அல்லாஹ். தான் சரி. இந்த பெயரை சூட்டியதாக பெற்றோர்கள் அப்ப உங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை சார்ந்தவங்க தான் எல்லாருமே ஆமா. இருந்திருக்கிறாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. மாஷா எந்த அல்லாஹ். அளவுக்குன்னு சொன்னா, எனக்கு சுன்னத்து ஹத்தனா வைபவத்திற்கு முன்னால என் தந்தை முத்துப்பேட்டை தர்கா, நாகூர் ஷரீஃப் தர்கா இங்கெல்லாம் நான் அழைச்சுக்கிட்டு போய் ஜியாரத் செய்ய வச்சது பிறகு தான் சுன்னத் வைபவத்தை நடத்தினாங்க. மாஷா. சார் இப்ப வந்து தாங்க வந்து இப்ப ஒரு 5, 10 வருஷங்களுக்கு முன்னால உங்களுடைய அடைமொழி ஜமாலி அப்படின்ற அந்த பேரு தான் உங்களுடைய ஒரு பேசுபொருளா இருந்தது. இப்ப உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வா, இப்ப தாங்க வந்து அபுத்தலாயில் ஆதாரங்களின் தந்தை அப்படின்னு சொல்லி தான் இப்ப சமீப காலமா அறியப்படுறீங்க. இப்ப இந்த அபுத்தலாயில் அப்படின்ற ஆதாரங்களின் தந்தை அப்படின்ற இந்த பெயர் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? யார் வச்சாங்க? என்னுடைய சொற்பொழிவு நிகழ்வுகள்ல நோட்டீஸ்ல என் பேருக்கு முன்னால அபுத் தலாயில் அப்படிதான் போட்டாங்க. ஆமாங்க சார். அப்படி ஒரு கூட்டம், 2 கூட்டத்துக்கு அந்த பேரை நான் பார்க்குறேன். ஆ. அப்போது எனக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு? இந்த பேரை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லி எனது நெருங்கிய வட்டாரத்தில விசாரிக்க ஆரம்பிச்சேன். ம். இந்த டைட்டில, இந்த பேர மரியாதைக்குரிய அஷ்-ஷைக் அல்-ஆரிஃப் பில்லாஹ் நம்மை கண்களை விட்டு மறைந்துவிட்ட ஆமீர் கலீமி ஷா ரலியல்லாஹு ரலியல்லாஹு தஆலா. அன்ஹு அவர்களுடைய அருமை மகனார் அத்தாவுல் ஹக் மௌலானா மௌலவி அல்லாமா அல் ஹாஃபில் அத்தாவுல் ஹக் மௌலானா அல் ஜமாலி ஆ. ஜமாலியாவுல தான் படிச்சு முடிச்சாங்க. ஓகே. அவங்க தான் இந்த பேரை சொல்லியிருக்காங்க. அபுத் மாஷா. தலாயில்னு. அதுக்கு பிறகு அப்படியே மக்கள் மத்தியில அவங்க எஜமா ஒரு குருநாயகத்தினுடைய பாரம்பரியத்து குடும்பத்த ஆமா, சார்ந்தவங்களா ஆமா. சார்? கண்மணி மாஷா நாயகம் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர பிள்ளையா இருக்கிறாங்க. அவருடைய திருவாயின் மூலமாக அது வந்தத மாஷா பெரிய அல்லாஹ். பரக்கத்தாகவும், புனிதமாகவும் நான் கருதுறேன். வழிமாறனுடைய சொல் நடைமுறைப்படுத்தப்படுறதையும் இன்னைக்கு கண்கூடா உங்களுடைய இந்த பேர் மூலமா பார்க்கிறதுல ஒரு ரொம்ப ஆமா, சந்தோஷம். ஆமா. அடுத்து இன்னொன்னு, இந்த வார்த்தை சம்பந்தமாக ஒரு நிகழ்வையும் சொல்ல வேண்டியிருக்கு. விவாதம் நடந்தபோது ஆ. நமக்கும் இந்த வஹாபியாளுக்கு மத்தியில, அப்போ வந்து எதிர்த்தரப்புல உள்ளவரு நம்மள சொல்றாரு, இவங்கள வந்து எல்லாம் அபுத் தலாயில்ங்கிறாங்க. ஆ. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தலீல வந்து உருவாக்கிட்டே இருப்பாரு. அதான் அபுத் தலாயில்டா புதுசு புதுசா உருவாக்குவாரு. அதுக்கு தான் இவர் அபுத் தலாயிலோ அப்படின்னு சொல்லி, அவங்க நம்மள வந்து தாக்கும் விதமாக இந்த வார்த்தைய சொன்னாங்க. அப்ப என்னுடைய நேரம் வரும்போது நான் கேட்டேன், சரி இதுக்கு இப்படி ஒரு அர்த்தத்த நீங்க குடுக்குறீங்களே, அபுத் தலால்ன்னு சொன்னா தலீலு புதுசு புதுசா உருவாக்குபவர். இந்த அர்த்தம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அரபி மொழியில அப்படி இருக்குதா? சரி அப்படி பார்த்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிக்கு நம்ம சொல்றோமே, அப்ப அபூ ஹுரைரான்னு சொன்னா பூனையின் தந்தை. தந்தை. ஹுரைரான்னா சின்ன சரி பூனைன்னு பூனை. அர்த்தம். அப்படின்னு சொன்னா அந்த சஹாபி பூனைகளை உருவாக்கிக் கொண்டே இருந்தார்கள் என்பதுதானா உங்களுடைய கருத்து? அபூ ஹனீஃபா. ஆமா ஆ. அபூ ஹனீஃபா. ஆனா நான் அங்க சொன்னது ஆ. இதத்தான் சொன்னேன். ஆ. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள மட்டும் தான் நான் சொன்னேன். ஓகே. அப்படின்னு சொன்னோனயே அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப தாங்க வந்து ஹாஃபிலா இருக்கிறீங்க. ம். இந்த குர்ஆன் ஷெரீஃப மனப்பாடம் பண்ணணுங்கிற அந்த ஆசை
இந்த உத்வேகம் சின்ன வயசுலயே வந்ததா? இது எந்த மதரசாக்கள்ல ஹிஃபது பண்ணீங்க? குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், ஹிஃப்ளு செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில நம்முடைய பெற்றோர்கள் தான் அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சலாஹியா மதரசா ம். அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. இது அந்த வயசுலேயே எனக்கு ஆர்வம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நம்ம சின்ன பிள்ளை தானே. ஆ. ஆனா மதரசாவுக்கு போகணுங்கிற ஆர்வம் இருக்கு. இந்த ஆனா பெற்றோர்கள் இந்த பிரிவுல தான் நம்மள முதலாவதா கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த அதிராமண்டலத்தில் இருக்கக்கூடிய சலாஹியா மதரசா, அதுபோல மதரசத்து நூர் அப்படின்னு ஒரு ம். மதரசா இருக்கு. இந்த 2 மதரசாக்கள்லேருந்து தான் இறைவனுடைய அருளால திருக்குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்து நிறைவு செய்தேன். மாஷா ம். இப்ப நாங்க வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி பெரும்பாலும் அந்த ஃபாரிக் ஆகும்போது உள்ள மதரசாவுடைய பேர் தான் பெரும்பாலும் வைப்பாங்க. நீங்க ஜமாலியாவிலே 7 ஆண்டுகள் வந்து ஆலிம் ஓதுனீங்களா? இல்ல வேற வேற மதரசாக்கள்ல ஓதுனீங்களா? இறைவன் அருளால 3 மதரசாக்கள்ல ஓதனேன். ம். முதலாக இந்த 7 ஆண்டு கல்வி திட்டம் இருக்கிறது அல்லவா? ஆலிம் கோர்ஸு. இத வந்து முதலாக கீழக்கரையில இருக்கக்கூடிய அரூசியா மதரசா. அங்க தான் என்னுடைய கல்வியினுடைய தொடக்கமாக இருந்தது. மாஷா அரபி பாடத்தினுடைய தொடக்கம். அந்த மதரசாவுடைய சிறப்ப பத்தி சொல்றதா இருந்தா, நம்ம அல்லாமா மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லா சதகத்துல்லா ஆமா. தாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய உருசு சஃபர் பேர் 5ல தான். அங்கே தான் இருக்கு. ரொம்ப பொருத்தமா தான் ஆமா. அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருக்கு. அந்த மதரசாவுல தான் என்னுடைய கல்வி வந்து தொடங்கியது. மாஷா அல்லாஹ். அந்த மதரசாவ அவங்க தொடங்குனாலும், அந்த மதரசாவ விரிவுபடுத்தியது ஷேக் தைக்கா சாஹிப் அப்பா வலியுல்லா அவங்க. அதுபோல அவங்களுடைய மருமகனார் அல்லாமா மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் சாஹிப் அவங்க. அவங்க தான் விரிவுபடுத்தினாங்க. அந்த மதரசா பாரம்பரியம் மிக்கது. ஆமா. குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்பா அவங்க ஓதுனது. போன்றவங்கலாம் ஆமா. அங்க தான் ஓதியிருக்கிறாங்க. அங்க தான் என்னுடைய கல்வி பயணம் தொடங்கிச்சு. மாஷா. அதுல 3 ஆண்டு காலங்கள் அங்க நான் ஓதுனேன். ஓகே. அதே நிறைவு செய்ததுக்கு பின்னால காயல்பட்டினம் வலிமார்களின் சுரங்கம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு வலிமார்களுடைய ஆமா. தர்காக்கள் இருக்குது. காயல்பட்டினம் அதுபோல பள்ளிவாசல் அப்படி இருக்குது. 100க்கு 100 முஸ்லிம் மக்கள் வாழ்கிற அது ஊர் அது. அங்க மஹ்லாரா அரபி கல்லூரி. ஆமா. அங்க ஒரு 3 வருடங்கள் ஓதுனேன். இதுல அதே போல அதற்கு பிறகு ஜமாலியா அரபி கல்லூரிக்கு வந்தேன். சென்னைக்கு. சென்னைக்கு. இங்க சென்னையில இருக்கக்கூடிய இதுவும் பிரபலியமான ஆமா. ரொம்ப அரபி ஃபேமஸானது கல்லூரி தான். இங்க ஒரு 3 ஆண்டு காலங்கள். அதாவது 1 வருடம் மீதம் இருந்தது 7 ஆண்டு கல்வி திட்டத்துல. அதுக்கப்புறம் முத்தவ்வல் 2 வருஷம். ஓகே. மொத்தம் 9 வருடங்கள். கீழக்கரை 3 வருடங்கள். அ ம காயல்பட்டினம் 3 3 வருடங்கள். வருஷம். சென்னை ஜமாலியா ஜமால் 3 3 வருடங்கள். வருடம். 9 ஆண்டு காலங்கள். ஓகே. இப்ப இன்னைக்கு ஆலிம்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, படிப்ப வந்து பெரும்பாலும் போறதில்ல. அவங்க வந்து ஓதுறதோட அப்படியே நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனா, இன்னைக்கு நீங்க வந்து அரபி துறையில பாரம்பரியம் நிறைந்த புதுக்கல்லூரியில 2019ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. பிஹெச்டி முடிச்சிருக்கிறீங்க. இப்ப இந்த கல்வியும் நீங்க படிச்சிருக்கிறீங்களா? இதனுடைய அனுபவங்கள் எப்படி? எப்படி எந்த வகையில பண்ணீங்க? எப்படி செஞ்சீங்க? ஆமா. நான் வந்து எனக்கு பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் நீண்ட நெடிய காலமாக இருந்துகிட்டே வந்தது. அ. அப்புறம் எந்த தலைப்பு எடுக்கலாம்போது பல தலைப்புகள் நம்ம முன்னால் இருந்துச்சு. ம். அதில் இப்போது நான் எடுத்து முடித்தது அப்படிங்கிறது மபாஹிதுல் அஇதாத் ஃபி கிதாபில்லாஹி திஸ் சதாத். அதாவது குர்ஆனிலே இடம்பெற்ற எண்களை பற்றிய ஆய்வு எண்கள் அப்படிங்கிற சம்பந்தமா எண்கள் பண்ணியிருக்கிறீங்க. சம்பந்தமாக. இதை எடுத்து இறைவனருளால அதை நிறைவு செய்தேன். இந்த தலைப்பை நான் எடுக்க காரணம் என்னன்னு கேட்டா, இதுவரை யாருமே அதை தொடல. அந்த ஓ! தலைப்பை தொடல. சரி, சரி. யாரும் தொடாத தலைப்பை நம்ம எடுத்து அதில ஆய்வு செஞ்சு நிறைவு செய்யணும் ஓகே, ஓகே. அப்படிங்கிறதுக்காக தான் அதை எடுத்து நான் செஞ்சேன். ம். இப்ப நீங்க வந்து ஆலிம் மதரசாவுல ஓதுன காலகட்டங்கள்ல 3 ஊர்களுமே வந்து ஜியாரத்துகள், வலிமார்கள் அதிகமா அடங்கியிருக்க ஊரு. நீங்க கீழக்கரை எடுத்துட்டீங்கன்னா, சதகத்துல்லாப்பா இருக்கிறாங்க, பல்லாக் வலியுல்லா இருக்காங்க, நெறைய இது. காயல்பட்டினத்திலே மாஷா அல்லாஹ் உமர் வலியுல்லாக்கு நெறைய வலிமார்கள் இருக்கிறாங்க. சென்னை ஜமாலியாவும் அதே மாரி தான். ஓதுற காலங்கள்ல ஜியாரத்துக்கு போயிருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குதா? நிறைய உண்டு. அதாவது ஜியாரத்துக்கு போன அனுபவங்கள் உண்டு என்பது ஒரு புறம் இருக்க, நான் ஓதின இடங்களே ஜியாரத்து உள்ள இடங்கள் தான். மாஷா அல்லாஹ். இப்ப ஆமா. கீழக்கரையில நான் ஓதுனேனே, அங்கேயே ஜியாரம் இருக்கிறது. ஆ. தைக்கா சாஹிப் அப்பா வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல இமாம் அரூஸ் மாப்பிள்ளை மாப்பிள்ளை இப்ராஹிம் பாலிம்ஸ். வலியுல்லா, ஹல்வத் நாயகம் வலியுல்லா, ஆ. ஷேக் நாயகம் வலியுல்லா, அவங்க தான் உள்ளே மதரசாவுக்குள்ளேயே இது அந்த ஜியாரம் இருக்குது. அதே போல மஹ்லரா அரபிக் கல்லூரி உள்ளேயே அங்க ஒரு ஹலீஃபாவுனுடைய அரபு நாட்டிலேருந்து வந்தவங்களுடைய ஹலீஃபாவுடைய மக்காம் அங்கே இருக்குது. ஓகே. அதே போல ஜமாலியான்னு எடுத்துக்கொண்டா 3 மக்காம் உள்ளே ஆ. இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது, நான் ஓதுன மதரசாவுக்குள்ளேயே ஜியாரத்து ஜியாரத்து. செய்கின்ற ஒரு அமைப்ப அல்லாஹ் தஆலா அமைச்சுட்டான். இது அல்லாம
வெளி ஜியாரத்து வரும்பொழுது இயற்கையிலேயே எனது உள்ளத்துல இறைவன் போட்ட ஒரு ஆர்வம் என்று தான் சொல்லணும். ஏன்னா, அந்த வயசுல நாமாக உருவாக்குறதுங்கிறது அது. முடியாது. ம். அது இறைவனாக நம்முடைய உள்ளத்துல போட்டதுன்னு போடுறது. தான் நம்ம சொல்ல முடியும். அதனால காயல்பட்டினத்துல நான் ஓதிக்கொண்டிருந்த போது, வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள். ம். அசருக்கு பிறகு மக்ரிப் வரைக்கும் ஜியாரத்து செய்வது தான் என்னுடைய வேலையா இருக்கும். ஆனா அந்த மாரி நேரங்கள்ல ஓய்வு எடுக்கிறதுக்கு வெளிய வாக்கிங் போவாங்க, கொள்வாங்க. அந்த மாரிலாம் நீங்க ஆமா. அது மற்ற நாட்கள்ல. மற்ற நாடுகள்ல போவீங்க. மற்ற நாட்கள்ல அப்படி அசருக்கு பிறகு மக்ரிப் வரைக்கும் வாக்கிங் போவோம். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து இதுக்குன்றே தேர்ந்தெடுக்கிறது. ஆனா மற்ற பிள்ளைகள் வந்து அந்த மாரி வாக்கியம் வேல தான் போவாங்க. அ வெள்ளிக்கிழமையும் கூட. நான் வந்து இதுல அதான் இறைவனுடைய அருளால் அருளோ இந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அசர் தொழுத உடனே மர்சா விட்டு நடையாக வருவேன். ம். அதாவது லப்பப்பா வலியுல்லா, காசிமப்பா வலியுல்லா, ரலியல்லாஹு அன்ஹுமா காசிம் புலவர் அவங்களா? அவங்க தான், அவங்க மாஷா தான். அல்லாஹ். அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிச்சாங்கல்ல. ஆமா, 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 ஆமா. அதாவது பதிக்கும். "மக்கப்பதிக்கும் பதிக்கும். மக்கப்பதிக்கும்" அப்படின்னு படிக்கும் பொழுது, அதுக்கு பிறகு எந்த அடிங்கிறது அவங்களுக்கு வரல. வரல. அது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. "மக்கப்பதிக்கும் மக்கப்பதி" அடுத்த அடி வராததுனால, சுய நினைவு இழந்து அப்படி சொல்லிக்கிட்டே போறாங்க. அதுல மக்தூம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜியாரத்துக்கு திருச்செந்தூர் போற பாதையில. அ. அதுவரைக்கும் போயிட்டாங்க. அது பக்கத்துல தடபது ஒரு குளம். குளத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. நம்ம குளத்துக்குள்ள இறங்கணுங்கிறது அவங்களுக்கே தெரியல. அ. அப்ப கடைசி அந்த இடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஸல்லம். ஆஜராகி, சொல்லுங்க உயர் சொர்க்கப்பதிக்கும்னு சுப்ஹானல்லாஹ். எடுத்து மாஷா அல்லாஹ். குடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். அதனால அந்த குளத்துக்கு இன்னைக்கும் மரியாதை இருக்குது. அந்த குளம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு வஸல்லம் அலைஹி அவர்கள் வஸல்லம். ஆஜரான குளம் அது. அது அந்த ஜியாரத்துக்கும் வார வாரம் நான் போவேன். மாஷா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போகணும்னு சொல்லுவேன் அல்லவா? ஆமா, ஆமாமா. இந்த காசிமப்பா ஜியாரத்த முடிச்சுப்புட்டு, அப்புறம் தெக்கா சாஹிபப்பா வலியுல்லாஹ் அவங்களுடைய ஜியாரத்து, அப்புறம் வந்து உமர் வலியுல்லாஹ் அவங்களுடைய ஜியாரத்து. இதெல்லாம் நடைப்பயணமா போகும். அதுக்கு பிறகு கடத்தூர் போய் ஒரு சைக்கிள் வாடகைக்கு எடுத்துட்டு போகணும். மக்தூம்ல. ஏன்னா அது கொஞ்சம் தொலைவுல இருக்கு. தொலைவு. சில கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. அங்க போய் இப்ப நம்ம சொன்னோம்ல நிகழ்வு நடந்தது. ஆமா, ஆமாமா. அந்த தர்கா அது. சரி. அங்க முடிச்சுட்டு வந்து மக்தூம் வலியுல்லாஹ், அதேபோல சுலைமான் வலியுல்லாஹ். சுலைமான் இவங்க காயல்பட்டினத்தில் சதகத்துல்லாஹ் அவங்களுடைய வாப்பா. பாப்பா. காயல்பட்டினத்தில் 5 ரத்தினங்கள் அருளிய சுலைமான் வலியுல்லாஹ். வலியுல்லாஹ். அவங்க தான். அந்த ஜியாரத்தெல்லாம் சைக்கிள்ல போய் முடிச்சுப்புட்டு, சைக்கிள் கொடுத்து மறு தொலைக்கு மறுசாக வந்துருவேன். மாஷா இது அல்லாஹ். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ் இந்த இருக்கிறது. பாக்கியம் குடுத்தான். பெரிய அப்படிங்கிறத நம்ம பாக்கியம். மாஷா புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ். கீழக்கரையில பல்லாக்கு வலியுல்லாஹ் அவங்களுடைய ஆமா. ஜியாரத்து, அதேபோல கண்ணாடி வலியுல்லாஹ் கண்ணாடி அவங்களுடைய வழியில. ஜியாரத்து அவங்களும் போகும். மதரசால ஓதுன காலங்கள்ல, மேடை பேச்சுக்கள் அப்படின்ற பேசின அனுபவங்கள் ஏதாவது இருக்குதா சார்? இருக்குது. குறிப்பா காயல்பட்டினம் மகளிர் அரபிக் கல்லூரி ஓதும்போது, அங்க நெறைய சொற்பொழிவு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். ஆ. சங்கத்து சார்பாக, அதுபோல சில தைக்காக சார்பாலாம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நான் ஓதுற காலத்திலேயே என்ன சொற்பொழிவுக்காக அழைச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்வுகள கலந்து கொண்டு நான் அலைவலா பேசியிருக்கிறேன். அ. அங்க புகாரி ஷரீஃப் கூட வருடந்தோறும் ஆமா. நடக்கும். அது மேல அந்த உலகளாவிய நிகழ்வு அளவுல. கூட நான் மாணவனா இருந்தபோதே போய் பேசியிருக்கேன். மாஷா அல்லாஹ். பேசியிருக்கிறீங்க. பேசியிருக்கிறேன். மாஷா. இப்ப தங்களுடைய உஸ்தாதுமார்கள பத்தி ஏன்னா ஒரு 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 ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியில ஆசிரியர்களும், பெற்றோர்களும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க. ஆமா. இதுல உங்கள்ட்ட இருந்த உஸ்தாதுமார்களுடைய மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிப்பது ஆசிரியர்களா? ஆ பெற்றோர்களா? அப்படி பட்டுமண்டுமே பட்டிமன்றம். நடக்கும். ஆமா. பெரும்பங்குன்னு வகுக்கும்போதே 2 பேருடைய பங்கும் இருக்குன்னு தான் இருக்கத்தான் அர்த்தம். செய்யும். சரி அது அவர்களுடைய பொறுத்தது. எதுவும் குறிப்பிட்ட பெரும்பா ஆசிரியர் தான்னு சொல்ல முடியாது, பெற்றோர் பெற்றோர்கள் தான் தான் சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. சில மாணவர்களுக்கு பெற்றோர்கள் அதிகம் பெற்றோர்கள் பங்கா இருக்கலாம். சில மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆசிரியர்கள் பங்கா இருக்கலாம். இருக்கலாம். அது வேறு விஷயம். இதில ஆசிரியர்களும் சுன்னத் ஜமாத்து கொள்கையை ரொம்ப பிடிப்பானவர்கள் எனக்கு அமைந்தார்கள். மாஷா அல்லாஹ். எனக்கு அமைந்தார்கள் என்பதை விட அல்லாஹ் அல்லாஹ் அமைத்து வச்சு கொடுத்தான். அதுதான் உண்மை. அதேபோல கல்வி துறையிலும் சிறந்தோங்கி விளங்குனவங்க. ஆ. நான் ஃபர்ஸ்ட்டு கீழக்கரை அரூசியா மதரசாவுக்கு போகும்போது, மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்லாமா அப்துல் ரவுஃப் ஆலிம் சார். மன்பை ஹலரத் ரவு பெர்லி சார் அவர்கள். ஓதுறீங்களா சார்? ஆமாமா. மாஷா எனக்கு அல்லாஹ். தொடக்கமே அவங்க தானே. ஆஹா! அவங்கள ஆ. மண்டியிட்டு தான் நான் தொடங்குனேன் எனக்கு கல்வி பயணம். மாஷா. அதுபோல மௌலா பெரிய முஹைத்தீன் சீதேவி சார். மன்பை ஹலரத் வலியுல்லா. யார சொன்னீங்க? பெரிய சீதை ரவுஃப் சார். அப்துல் ரவுஃப் சார். ஆமாமா. மாஷா. கல்வி கடல் தான். ம். தமிழகத்தில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆலிம் பெருமக்கள்ல ரவுஃப் அவங்களும் சார் ஒருத்தவங்க. அவங்க. பாடம் நடத்துறதும் அப்படி. ஆஹா! அற்புதமா நடத்துவாங்க. புரியிற மாஷா. மாதிரி. அவங்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியம்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் மாஷா செய்து அல்லாஹ், அருள். மாஷா அல்லாஹ். ம். உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஆமாம் சார். அப்போ உங்களுக்கும் பெரிய புண்ணியம் மாஷா கிடைச்சிருக்கு. அல்லாஹ். உஸ்தாதுடைய அல்ஹம்துலில்லாஹ். இது ரொம்ப சந்தோஷம். அவங்க நமக்கு உறவினரும் கூட. ஆ. நமது ஊரை சார்ந்தவங்க தான். மல்லிப்பட்டினம். ஆமா சார். தாங்களோட வந்திருக்கிறீங்க. ஆ. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அரிசியா முடிச்சதுக்கு பின்னால காயல்பட்டினம் மகளிர் அரபிக் கல்லூரி. ஆ. அங்கேயும் பெரும் ஆமா. உஸ்தாதுமார்வா தான். உதாரணம் சொல்லதா இருந்தா,
மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எஸ் கலந்தர் மஸ்தான் வலியுல்லா கலந்து சார் ஒரு நேத்து. நேற்று முடிஞ்சது. மாஷா அல்லாஹ். பாருங்களேன் எவ்வளோ பொருத்தமா அமையுது. அல்ஹம்துலில்லாஹ். சதகுத்தல் அப்பாவுடையது, அ, அதே போல கலந்தர் மஸ்தான் வலியுல்லாவுடையது எல்லாம் பொருத்தமா அமையுது. அதே போல சாஹிப் தம்பி வலியுல்லா அவங்களும் அ. சார்ந்தாங்க. மௌலானா மௌலவி சைஃபுத்தீன் ஹசரத்து அவங்க, ஓகே. அதே போல ஊண்டி ஹசரத்துன்னு சொல்லுவாங்க. சரி. அவங்க இவங்கெல்லாம் ஒரு தரியக்கத்துல ஷேخர்களாக இருந்தவங்க அ, தான். அ. அதுபோல ரஃபீக் அஹமது பாக்கவி ஹலரத் அவர்கள், ஓகே, ஓகே. மௌலானா மௌலவி அ, அ, அல்லாமா அ. அவங்க. அதே போல மேலப்பாளையத்தை சேர்ந்த மௌலானா மௌலவி முஹையுத்தீன் ஹசரத்து ஓகே. அவங்க. இப்படி பல பேர் அங்க உஸ்தாதாக இருந்த பாக்கியம் கிடைஞ்சி. ஜமாலியான்னு எடுத்துக்கிட்டாக்கா கல்வி கடல், புத்தக புல்லுன்னு சொல்லுவாங்க அல்லவா, எப்போதும் லைப்ரரியிலே இருப்பாங்களே ஜமால் ஜமால் உஸ்தாத். உஸ்தாத். அல்லாஹ் அக்பர். அவங்கலாம் அல்லாஹ். அவங்கள அல்லாஹ் தஆலா எனக்கு ஆசிரியராக மாஷா அமைச்சு அல்லாஹ், மாஷா கொடுத்தான். அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அவங்க என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க அவங்க. அ. அவங்க அதே போல அப்துல் ராஃபி உஸ்தாது, அப்துல் ரஃபி உஸ்தாத். சிபி ஆமா, ஆமா. உஸ்தாது ஓகே. இவங்கெல்லாம் அவங்க உஸ்தாதுகளா இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்கு சார். ஆமா. பெற்றோர்களுடைய துவா, உஸ்தாத்மார்களுடைய துவா, ம். நீங்க பயின்ற அந்த இடங்களுடைய பரக்கத்து. மாஷா அல்லாஹ், மாஷா ரொம்ப உண்மதான், ரொம்ப ரொம்ப உண்மதான். ரொம்ப சார் இப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கைன்னு சொல்றாங்கல்ல. அதான் சத்திய கொள்கைன்னு சொல்றோம். இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கைன்னா என்ன? இது எப்ப இருந்து வந்துச்சு? சுன்னி ஜமாத் சுன்னத் ஜமாத். அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா. அதே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா சுன்னி ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த பெயர் வந்ததுக்கு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ் தான். ஏன்னா அவங்க சொன்னாங்க, "சதஃப்தரிகு உம்மத்தி அலா ஸலாத்தின் வ ஸபஈன்." என்னுடைய உம்மத்தினர்கள் 73 பிரிவினர்களாக பிரிவார்கள். எல்லோருமே நரகத்துக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லும். அந்த கூட்டம் எது யா ரசூலல்லாஹ் என்ற அருமை தோழர்கள் கேட்டபோது, "மா அன அலைஹி வ ஸஹாபி." ம். நான் செல்லுகிற பாதை என் தோழர்கள் செல்லுகிற செல்கிற பாதை பாதை. அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமீதியில பதிவு சரி, சரி. செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க நான் செல்லுகிற பாதைன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் சுன்னத். ஓ! என் தோழர்கள் செல்லுகிற பாதைனாங்கல்ல, சஹாபாக்கள். அதான் ஜமாத், சுன்னத் ஓகே, ஜமாத். ஓகே, ஓகே. அப்ப சொர்க்கத்துக்குரிய கூட்டம் தான் சுன்னத் ஜமாத். ஓகே. இப்படி ஒரு பெயர் வர காரணம், சஹாபா பெருமக்களுக்கு பிறகு இந்த ஹவாரிஜிகள் ம். சஹாபா பெருமக்கள் காலத்திலும் உண்டாயிட்டாங்க ஹவாரிஜிகள்லாம். அ. இந்த ஹவாரிஜிகள், ஷியாக்கள் இவர்கள்லாம் அதிகமாக புறப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில, குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கிற அந்த கூட்டத்தை அடையாளப்படுத்த ஆ. வேண்டும் என்பதற்காகத்தான் சுன்னே ஜமாத். அப்ப இவங்க ஷியாக்கள் அல்ல, ஓகே. இவங்க ஹவாரிஜிகள் அல்ல, சுன்னே ஜமாத் என்பதற்காக இந்த வார்த்தையினுடைய சொல் இது வழக்கம் வந்தது. வந்திருக்கு. ரைட். இப்ப இந்த சுன்னத் வல் ஜமாத் கொள்கைய இப்ப ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறீங்க. எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த சுன்னத் ஜமாத் கொள்கைங்க சத்திய கொள்கை. ம். இந்த கொள்கைய வந்து நீங்க எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க பேசுறதுக்கு? இந்த கொள்கையின் மீது உண்டான ஆர்வமும் வேட்கையும் எனக்கு 1வது ஜும்ரா அந்த கீழக்கரையில ஃபர்ஸ்ட் வரும் ஆமா. அப்பதான் ஏற்பட்டது. அ. ஏன்னா அதுக்கு முன்பாக எனக்கு வஹாபிய சிந்தனை தான் கொஞ்சம் இருந்துச்சு. காரணம் நான் ஹிஃப்லு பண்ண ஊர் அதிராம்பட்டினம். அங்க இந்த தப்லீகுடைய மாஹவுல் தான் அங்க ஆமா. இருக்கு. அதனால அவர்களுடைய கொள்கை தான் என் மனசுலயும் வந்துச்சு, என் சிந்தனையில ஊடுருவி இருந்துச்சு. தர்காவுக்கு போகக்கூடாது அப்படின்னு. அப்ப எங்க ஊருக்கெல்லாம் வந்தெல்லாம் என் பெண்கள்ட்ட எல்லாம், தாய்மார்கள்ட்ட எல்லாம் சொல்றது, "தர்காக்கெல்லாம் போகாதீங்க." ஏன்னா நீங்க ஆமா. எங்க அ வந்து எங்க வீட்ல, எங்க குடும்பங்கள்ல வந்து சொல்லுவேன். "அதெல்லாம் போக்கூடாது" அப்படிம்பேன். ஏன்னா என்னுடைய சிந்தனையில இந்த தப்லீகிய அந்த சிந்தன் மாஹவுலுக்கு உண்டானது தான் ஏற்பட்டது. அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இந்த நிலையில இருந்தேன்னா, சுன்னத் ஜமாத்துக்கு மாறியது அப்படின்னு சொன்னாக்கா, நான் கீழக்கரை வந்ததுக்கு பிறகு தான். அதுக்கு முக்கிய காரணம் அல்லாமா அப்துல் ரவுஃப் ஆலிம் மாஷா ஹதரத் அல்லாஹ். பெருந்தகை ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அவங்க தான். ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் சுன்னத் ஜமாத்தோட இது பாருங்க, இந்த கிதாபுல இந்த இமாம் சொல்றாங்க. வாசிச்சு வாசிச்சு அவங்க சொல்லுவாங்க. சறுடி திடீர்னு பழக்கம். கூப்பிட விடுவாங்க. போய் நிப்பேன். இந்த கிதாபுல இந்த இமாம் இப்படி சொல்றாங்க பாருங்க, வாசிச்சு காமிப்பாங்க. இப்படியே அவங்க சொல்லி சொல்லி தான் சுன்னத் ஜமாத்து கொள்கைன்னா என்ன? அதோட முக்கியத்துவம் என்னங்கிறது அந்த வயசுல அந்த 1வது ஓதும்போது ஓகே. ஏற்பட்டது. அப்ப இருந்து நீங்க மேடை அந்த பேச்சுக்கள்லாம் இல்ல பேச ஆரம்பிச்சுட்டீங்க. பேச்சுக்கள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தாக்கா, இங்க தான் நம்ம மேடை பேச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, காயல்பட்டினம்ல. காயல்பட்டினத்து வந்தது ஓகே, தான். ஓகே. ஆனா, அந்த சொற்பொழிவு மன்றம்னு நடத்துவாங்களே, ஆமா. ஒவ்வொரு மதரசாக்கள்ல அந்த நடத்துவாங்க. பயிற்சி கீழக்கரையிலே அது ஆரம்பிச்சாச்சு. எல்லா மதரசாக்கள்லயும் இருக்கிற மாரி உண்மைதான். அது வந்து பார்த்தா. இப்ப அதே மாரி இப்ப நீங்க ஜமாலியா மதரசாவுல பேராசிரியரா இருந்திருக்கிறீங்க. முன்னால ஆரம்ப காலங்கள்ல பேராசிரியர்ன்னு போடுவாங்க. அப்ப அந்த ஜமாலியால எப்ப பேராசிரியரா சேர்ந்தீங்க? அதனுடைய அனுபவங்கள்? ம். நான் அங்க முத்தவ்வல் வகுப்பு முடித்தேன். 1986ல. ம். முடித்த அடுத்த வருடமே அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்கின்ற வாய்ப்பை இறைவன் எனக்கு மாஷா. கொடுத்தான். அப்ப ஓதி முடிச்ச உடனே ஜாயின் ஆமா. பண்ணிட்டீங்க. அடுத்த வருடமே ஆ. அங்கேயே. மாஷா. அதற்கு அங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள்லாம் காரணம்.
இப்ப இருந்தீங்க. அங்க தர்ஸுங்கிறது ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு விஷயம் அது. அங்கிருந்து நின்றதுக்கான ஜமாலியால இப்ப தாங்க தொடரல. அந்த ஜமாலியா மதரஸால இருந்து உஸ்தாதா நின்றதுக்கான என்ன காரணம்? ஏன் நின்ட்டீங்க? முக்கியமான காரணம்னு கேட்டாக்கா, நம்ம வந்து சத்திய பிரச்சாரத்திற்கு எல்லா ஊர்களுக்கும் போயிட்டே இருந்தோம். ம். அப்படிப்பட்ட காலகட்டம் அது. ஓகே. இப்போதைக்கு மாரி அப்ப இல்ல. இல்ல. அதாவது வஹாபிசம் வந்து மிக வேகமாக புறப்பட்டு அங்கங்க பரவி கொண்டிருந்த நேரம் அது. அந்த நேரத்தில தான் மக்கள் நம்மை அழைக்க ஆரம்பிச்சாங்க. சரி. அவங்க ஊர்கள்ல நடக்கிற கூட்டத்தில பேசணும். சுன்னி ஜமாத்து கொள்கை எடுத்து பேசுங்க. வஹாபுடைய கருத்துக்கு எதிரா எதிராக நீங்க பேசுங்க. சொல்லுங்க கருத்து. அவங்களுடைய வாதங்களை எல்லாம் நீங்க உடைங்க குர்ஆன் ஹதீஸ் மூலமாக. அப்படிங்கிறதுக்காகவே நம்மள அழைச்சாங்க. சரி, சரி. இப்படி பல ஊர்களுக்கு போ வேண்டிய ஒரு கட்டாயம் அப்ப ஏற்பட்டது. ஆசிரிய பணிய தொடர்ந்தா இதை செய்ய முடியாது. பாடம் ஆமா, பாதிக்கும். ஆமா, ஆமா. இப்ப வெளியூருக்கு ஆமா, போயிட்டு வந்தா, ஒரு நாள் இல்லன்னா, அந்த அன்னைக்கு நடத்துற பாடத்த நடத்த முடியாதுல்ல. ஆமா. இது என்றாவது ஒரு நாளா இருந்தா பிரச்சனை இல்ல. அடிக்கடி தொடர்ச்சியா வேலை போறது. பண்ணியிருந்தேன். அப்ப எனக்கு முன்பாக 2 விஷயம். 1 இந்த பிரச்சார பணிய தொடங்கணும். மதரசா விடணும். இல்லன்னா, மதரசா பணிய தொடரணும். பிரச்சார இத பணி அதிகமா விட்டுறணும். போகக்கூடாது. போகக்கூடாது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது, என்னுடைய சக நண்பர்கள்ட்ட நான் ஆலோசனை செஞ்சேன். என்ன செய்யலாம்? இதை விடவா? அல்லது அதை அத விடவா? விட்டுறணும். அப்படின்ட்டு. ம். அவங்க சொன்னாங்க, ஆசிரியர் பணிங்கிறது யாரும் ஆற்ற முடியும். ம். நீங்க இல்லாவிட்டா உங்க இடத்துல இன்னொரு ஒரு பேராசிரியர் வருவாரு. அவர் அதை செய்வாரு. ஆனா இந்த பிரச்சார பணிங்கிறது முக்கியம். நீங்க ஓகே. இல்லன்னா வேற யாரும் செய்ய செய்ய முடியாது. முடியாது. அதனால அத விடுங்க அப்படின்னு சொன்னதுனால 2003ல தான் அத விட்டது. ஓகே. அதாவது 17ஆம் தேதி பிப்ரவரி 2, அ 2003. 17/2/2003. ஆமா. அந்த 2003ன்ற ஒரு ஞாபகம் வருது சார். ம். நீங்க இந்த ஆரம்பல ஃபர்ஸ்ட்டு இப்ப இங்க தமிழ்நாட்டில இப்ப விவாதங்கள் நிறைய பேசுறீங்க. இந்த 2003ல தான் இலங்கையில தான் ஃபர்ஸ்ட்டு நீங்க விவாதம் பண்ணதா நம்ம கேள்விப்பட்டோம். ஃபர்ஸ்ட் ஆமா. ஃபர்ஸ்ட் இங்க தமிழ்நாட்டுல விவாதம் நடக்கிறதுக்கு முன்னால இலங்கையில நடந்த விவாதங்கள். ம். அது என்ன அந்த இலங்கையில என்ன விவாதம் நடந்துச்சு? அ என்ன விஷயம்? அது நான் ஏன்னா ஜமாலியாவுல அப்பலாம் வந்து இந்த குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு ஆமா. லலாலத்தின் ஃபின்னார் அப்படின்ற அந்த ஹதீஸ்லாம் வந்து அடிக்கடி கேள்விப்படுற ஒரு சூழல் இருந்தது பார்த்தோம். அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? ஜமாலியாவுல உஸ்தாதாக ஆசிரியரா பணியாற்றிய போது தான் இலங்கை விவாதம். தாங்க சொல்லுகிற இலங்கை விவாதம் ஆ, நடந்தது. ஆ. அதுக்கு பிறகு பல விவாதங்கள் நடந்துச்சு. நடந்துருச்சு. ஆமா, ஆமா. முதல் விவாதம் அவங்க தான். ஆ. தமிழகத்திலேருந்து சில உஸ்தாமார்கள் அழைக்கப்பட்டாங்க. அவர்கள்ல நானும் ஒரு ஆளு. ஓகே. அதில அந்த எதிர் தரப்பினர் வந்து பித்அத்து அத பத்தியெல்லாம் ஓவரா பேசுனாங்க. அப்பத்தான் நம்ம ஒரு வாதத்த வச்சோம். அந்த வாதத்த வச்ச உடனேயே அவர்கள் வாயடைத்து போனார்கள். ஆ. அது என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் அவங்க அப்படித்தானே. குல்லு பித்அத்தின் லலால லலாலா, வ குல்லு குல்லு லலாலத்தின் லலாலத்தின் ஃபின்னார், ஃபின்னார். வ குல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. அப்ப குல்லு பித்அத்தின் லலாலா அப்படின்னாங்களா, அப்ப எல்லா பித்அத்தும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகத்திற்கு நரகத்திற்கு அழைத்துச் போறோம். செல்லும் அப்படின்னாங்க. அப்ப நம்ம கேட்டோம். அப்ப இந்த ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றாங்கல்ல. இப்ப ஆமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மறுபடியும் காலத்திலும் ஒரு பாங்கு ஒரு தான் பாங்கு இருந்தது. தான் இருந்துச்சு. அதாவது ஹத்தீபு மிம்பர் படியில ஏறி உட்கார்ந்ததுக்கு பின்னால இப்ப சொல்றாங்கல்ல பாங்கு. ஆ. அதுதான் அசல்ல இருந்தது. இந்த குத்பா ஓதும்போது சொல்றாங்கல்ல, அந்த ஆமா, அந்த ஆமா. வந்து அசல். அதுக்கு முன்னால குத்பாக்கு முன்னால குத்பாக்கு முன்னால. ஹத்தீப் ஏறி உட்கார்ந்துருவாங்க மிம்பர் படியில. இதுதான் அசலா இருந்தது. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் பாங்கு ஒண்ணு சொல்றோம்ல 12:30 மணிக்கு. 12:30 மணிக்கு. ஆமா. இது ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. அப்பதான் நான் கேட்டேன், எல்லா பித்அத்தும் வழிகேடுங்கிறீங்களே! அப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பாங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க வழிகேட்டில இருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்களா? நவுது அப்படின்னு பில்லா, ஒரு கேள்வி. நவுது பில்லா. ஓ! அவங்கலாம் ஆமா. சொர்க்கத்துக்கு சோபனம் சொல்லப்பட்டவங்கல்ல. அதுவே முடிஞ்சு போச்சே. ஆ. எல்லா வழிகேடும் நரகத்துக்கு அழைச்செல்லும்னு சொல்றீங்களே! உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்குரியவர்கள். 10 சஹாபா பெருமக்கள ம். சொர்க்கத்திற்குன்னு நற்செய்தி சொன்னாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரத்துல் அவர்கள். முபஷ்ஷரா. அந்த 11 ஒருவர் தானே ஹலரத் உஸ்மான் ரலியல்லாஹு ஆமா. அன்ஹு. அப்ப இவங்கள நரகத்திற்கு சொல்றேன்னு சொல்லுகிறீர்களா? அப்படின்னு கேள்விய நாங்க வச்சோம். ஏன்னா, அந்த எதிரிகளும் மடக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அவங்கனால அது பிறகு தான் பேச முடியாம ஆனது. ஓகே, ஓகே. அந்த கேள்வி இன்றைக்கும் இருக்கிறது. ஆ. அவர்களால பதில் சொல்லவே முடியல. முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் முடியாது. அப்படிப்பட்ட கேள்வி அது. ஒரு வித்தியாசமான விவாத அரங்கம் தான் அது ஆ. அப்படிங்கிறதையும் நான் நினைவூட்ட விரும்புறேன். ஆனா வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்லி தான் அசத்தியவாதிகள் அன்னைக்கு பேச வந்தாங்க. அதனுடைய தலைப்புல இருந்து, பேனர்ல இருந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ம். நீங்க வந்து நம்மளுடைய தரப்புல வந்து தாங்க எல்லாரும் முன்னின்று நடத்துனது வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லங்கிறத தான் சொன்னீங்க. இது எப்படி இது வந்து இப்போ ஒரு கருத்தியல் ரீதியா மாற்றங்கள் ஓகே. இது அசலே கை வைக்கிற மாரியே இருக்குது இது. ஏன்னா, ஒரு வரலாறு தவறாக எழுதப்படவிருந்தது.
இறைவனோட அருளால் அந்த வரலாற்றையே மாற்று மாற்றிட்டோம். அன்னஜாத் பத்திரிகையிலேயே இது எப்போ வந்து 2008 டிசம்பர் 2008 வந்தது. இதில் அவங்க ஒரு ஆர்டிக்கிளே போட்டிருக்கிறாங்க. ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு ஒரு பகிரங்க அறைகூவல் அப்படின்னு போட்டு அதில் வந்திருந்த ஒரு முக்கியமான இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதன் விளைவு ஜமாலி இன்று தமிழகத்தையே கலக்கி கொண்டிருக்கிறார். மௌலுது ஓதுவதை நிறுத்தியவர்கள் எல்லாம் இப்போது மௌலுது ஓத ஆரம்பித்து விட்டார்கள். தர்கா சடங்குகளை எல்லாம் கைவிட்டவர்கள் இப்போது அச்சடங்குகளை செய்ய ஆரம்பித்து விட்டனர் என்று ஆதங்கத்துடன் சில தேவபந்து கொள்கையுடைய மௌலவிகளில் சிலர் எம்மிடம் வந்து முறையிடும் அளவிற்கு ஜமாலி கொடிகட்டி பறக்கிறார் அப்படின்றது வந்து அந்த அன்னஜாத் பத்திரிகையில இந்த 2008 வந்திருக்கு. வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் இறைவன் வெற்றியை தந்துட்டான். அதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இதுதான் ரைட்.